ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அர்ஷு vlogs. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குளோப் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணி 10 டேஸ் மேலே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் என்னால் வீடியோ தான் வந்து ரெகுலராக எடுக்க முடியல. நீங்கள் கமெண்ட்லேயும் கேட்டிருந்தீங்க குளோப் சேலஞ்ச் வந்து டெய்லி ரெகுலராக போடுங்கன்னு. கொஞ்சம் வெளியில் போகிற ஒர்க்லாம் இருக்கிறதுனால என்னால் ரெகுலராக வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ண முடியல. ஆனால் நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த வீடியோவில் 10 டேஸாக நான் ஃபாலோ பண்ணதுக்கு என்ன ரிசல்ட் எனக்கு கிடைச்சிருக்குன்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே நான் இவ்ளோ நாளா வந்து எத ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கனோ வந்து இந்த வீடியோல சொல்ல போறேன். சோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதோட வந்து நான் 11லேருந்து 20 டேஸ்க்குள்ள இதே மாதிரி கம்பைன் பண்ணி தான் நெக்ஸ்ட் ஒரு லாங் வீடியோவா போஸ்ட் பண்ண போறேன். ஸோ நான் இப்பவே என்ன ஃபாலோ பண்றேன்னு சொல்லிட்டா, நீங்களும் வந்து என்ன பார்த்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, அத நீங்க கரெக்ட்டா பண்ணிப்பீங்கல்ல. அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் எப்பவுமே மார்னிங் எழுந்ததும் நான் ஏபிசி ஜூஸ் வந்து ஸ்கிப் பண்ணாம குடிச்சிடுறேன். உங்களுக்கே தெரியும், நீங்க ப்ரீவியஸ் வீடியோலாம் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். நான் 1 வீக்குக்கு வந்து ஏபிசி ஜூஸ் வந்து இன்ஸ்டன்ட்டா குடிக்கிற மாதிரி அந்த கியூப்ஸ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் எழுந்ததும் எனக்கு அது குடிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் குடிச்சிருவேன். எம்ப்டி ஸ்டொமக்ல வந்து நீங்க டைரக்ட்டா எடுக்கக்கூடாது. அதாவது எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணி மட்டும் குடிக்கணும். ஒரு கிளாஸ் வந்து நார்மல் வாட்டர் குடிச்சிட்டு, அதுக்கப்புறமா ஏபிசி ஜூஸ் குடிங்க. ஏபிசி ஜூஸோட குவான்டிட்டியுமே பார்த்து குடிங்க. உங்க உடம்புக்கு எவ்வளோ செட் ஆகுமோ, அந்த அளவுக்கு மெஷர்மென்ட் பண்ணி குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. நீங்க ஃபர்ஸ்ட் டைம், 2வது டைம் வந்து குடிக்கும்போதே, உங்க பாடி எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். ஸோ, அதுக்கேத்த மாதிரி நீங்க பார்த்து குடிங்க. ஏபிசி ஜூஸ் குடிச்சிட்டு 20 மினிட்ஸ்க்கு வந்து எதுவுமே குடிக்காதீங்க. அப்பதான் வந்து அது எம்ப்டி ஸ்டொமக்ல நல்லா நமக்கு ரிசல்ட் குடுக்கும். 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்க ரெகுலரா என்ன குடிப்பீங்களோ, டீ இல்ல காஃபி, பூஸ்ட் எது வேணா வந்து குடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஆஸ் யூசுவல் பிரேக்ஃபாஸ்ட் வந்து எடுத்துக்கோங்க. இப்போதைக்கு நான் வந்து வீட்ல என்ன செய்றாங்களோ அதுதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். ரொம்ப பர்ட்டிகுலரா வந்து நான் டயட் ஃபாலோ பண்ணல. ஃபுட்டுலயுமே வந்து இது சாப்பிடக்கூடாது, அது சாப்பிடக்கூடாது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிலாம் நான் ஃபாலோ பண்ணல. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை, இட்லி, சப்பாத்தி என்ன செய்றாங்களோ, அத குவான்டிட்டி மட்டும் கம்மியா எடுத்துக்கிறேன். 1 சப்பாத்தி, 1 தோசை, 2 இட்லி இந்த மாரி குவான்டிட்டி கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன். வீட்ல ஏதாச்சும் ஃப்ரூட்ஸ் இருந்தா சாப்பிடுவேன். லஞ்சுக்கு வந்து ப்ரவுன் ரைஸ் தான் இப்போதைக்கு எடுத்துக்கிறேன். சம்டைம்ஸ் வந்து ப்ரவுன் ரைஸ் இல்லாதப்போ ஒயிட் ரைஸும் வந்து அதோட குவான்டிட்டியும் கம்மியா எடுத்துக்கிறேன். ஆனா நெறைய பொரியலும், ஃப்ரூட்ஸுமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட. அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னோட லஞ்ச் பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிளேட் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ரைஸு, பொரியலு, ஃப்ரூட்டு இதெல்லாமே வந்து இன்க்ளூட் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி தான் சாப்பிடுறேன். சம்டைம்ஸ் நம்ம வீட்ல வந்து உருளைக்கிழங்கு, வாழைக்காய் அந்த மாரிலாம் ஃப்ரை பண்ணா, அதையுமே வந்து 2 சாப்பிட்டுறேன். ரொம்பலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது கிடையாது. இப்போ வரைக்கும் நான் மோட்டிவ் எப்படி எடுத்திருக்கேன்னா, ரொம்ப ஜங்க் ஃபுட்லாம் சாப்பிடக்கூடாது. குவான்டிட்டி வந்து சாப்பாடு கம்மியா சாப்பிடணும். எக்ஸர்சைஸ் வந்து நெறைய பண்ணணும். வாக்கிங் நெறைய போணும். 10K ஸ்டெப்ஸ் வந்து டெய்லி நடக்கணுன்ட்டு நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமே அந்த பிளானும் கன்டினியூஸா பண்ற மாதிரி தான் இருக்கேன். நெக்ஸ்ட் டெய்லி ஒரு ஃபேஸ் பேக் போட்டுட்டு இருந்தேன்ல, அது 2 நாளா வந்து போடல. எனக்கு கொஞ்சம் கோல்டா இருந்தனால வந்து போட முடியல. இதுல நான் ட்ரை பண்ணல. எந்த ஃபேஸ் பேக் நல்லா இருக்குன்னு நான் வந்து ப்ரீவியஸ் வீடியோல சொல்லியிருக்கேன். மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஸோ அந்த ஃபேஸ் பேக்க நீங்களும் வந்து ரெகுலரா ட்ரை பண்ணி பாருங்க. நைட் டின்னரும் ஆஸ் யூசுவல் வீட்ல செய்றது எடுத்துக்கிறேன். அண்ட் எப்பவுமே நைட் ட்ரிங்க்க மிஸ் பண்றதே கிடையாது. நான் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பிக் எடுத்து வச்சேன். அப்ப இந்த பிக்ல வந்து எந்த ஃபில்டருமே போடாம எடுத்திருக்கேன். இப்படிதான் இருந்தேன். அதுக்கப்புறமா இப்பயுமே நான் எந்த மேக்கப்பும் போடல. இது 10த் டே வந்து குளிச்சுட்டு வந்தோனே அந்த வீடியோ எடுத்தேன். என்னோட ஸ்கின்ல லைட்டா வந்து அந்த ஷைனிங், அதுக்கப்புறமா கொஞ்சம் க்ளோவா இருக்கிறத என்னால ரியலா பார்க்க முடியுது. ஸோ நான் ட்ரை பண்ணதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இதோட வந்து 30 டேல வந்து எப்படி இருக்கு அப்படின்ட்டு நம்ம செக் பண்ணலாம். இதுக்கப்புறமா நான் 11லேருந்து 20 வரைக்கும் என்ன ஃபாலோ பண்ணேன்ட்டு இதே மாதிரி ஒரு வீடியோவா எடுத்து அப்லோட் பண்றேன். வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ல கேளுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட டே 20ல பார்க்கலாம். பாய்.